ஹாய் மக்களே, இன்னைக்கு 7th டே. முடியல. எக்ஸசைஸ் என்னால் 20 மினிட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுது. அதுக்கு மேலே பண்ண முடியல. ஆனால் பண்ணால் உடம்பு நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் என்னால் ஹெவியாக பண்ண முடியல. சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும்தான் முடியுது. பொறுமையாக குறைப்போம். அப்புறம் வெரி குட் மார்னிங். இந்த நாள் நல்ல நாளாகவும் மிக இனிமையான நாளாகவும் உங்களுக்கு, எங்களுக்கும், எனக்கும் அப்படியே சமமாக போகிறதுக்கு பிரபஞ்சத்தை வேண்டிக்கலாம். நேற்று சாயங்காலம் எங்கள் கோயிலில் வீரனுக்கு படைச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இன்விடேஷன் நான் எதிர்பார்க்காத விதத்தில் வந்துச்சு. போயிட்டு அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு வீரனை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கிராமங்கள்லாம் வீரன் சுவாமிக்கு நான்வெஜ் செஞ்சு படைப்பாங்க. அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று அதை நான் டேஸ்ட் பண்ணேன். சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம்? இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேசலாம். என்னென்னா, இப்போது நம்ம ரொம்ப வருஷம் ஒருத்தவங்க கூட பழகிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 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 திரும்பி முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை அவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நாம் அவங்கள்ட்ட பேசுகிறத நிறுத்திடுவோம் இல்லையா? அவங்கள மறுபடியும் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஃபீலிங் எப்படி இருக்கும்? அது நேற்று நான் ஃபீல் பண்ணேன். எந்த தப்பும் செய்யாமல் ஒருத்தவங்கக்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது மாதிரி ஒரு தண்டனை வேறு எதுவுமே இல்லை. அவங்களுடைய அந்த பொறாமை குணத்துக்கு நம்ம பலியாகிறோம். பொறாமை எதுக்கு பொறாமைப்படுறாங்கன்னே தெரியல. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வாழ்த்திட்டு போகிறது தான் ஒரு நல்ல மனுஷத்தன்மை. அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட இருக்கேன்னு பொறாமைப்படுறதில் எந்த நியாயமுமே இல்லை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்குதுன்னு நான் பொறாமைப்பட முடியுமா? வெயிட் செகண்ட், தண்ணி குடிச்சிட்டு வந்தாரு. இந்த உலகத்தில் நம்ம இந்த மாதிரி மனுஷங்க கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க தப்பு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்னதாக தெரியாமல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பிடிச்சி உலுக்கிடுவாங்க. அப்படிதான். ஆனால் அவங்க தப்பு பண்ணும்பொழுது அதை அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு எதுக்கு காலையிலே அவங்கள பற்றியெல்லாம் என்னடா இது இவ பேசிட்டு இது மாதிரி பேசுகிறாள், மனசு கேட்கல. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நானும் மனுஷி தானே, அவளும் பெண் தானே, இந்த மாதிரி. ஓகே, இன்றைக்கி 7th டே. எத்தனை நாளில் உடம்பு குறைய ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல எனக்கு. யாருமே ஒன்றும் சொல்லலை. டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரியுதா ஃபேஸில்? அப்படியே தான் இருக்குது. ஓகே, நம்ம கடமை நம்ம செய்வோம். அது ஒரு பக்கம் குறையட்டும். இன்னைக்கு சூப்பராக எக்ஸசைஸ் போச்சு.
ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் பண்ணிட்டேன். 7th டே. இனிமேல் ஃபுட்டை பற்றி போடலான்னு இருக்கேன். மத்தியானம் காலையிலையும் நைட்டும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. காலையில் இளவரசன் மாதிரி சாப்பிட்ணும், மத்தியானம் மகாராஜா மாதிரி சாப்பிட்ணும், நைட்டு கஞ்சன் மாதிரி சாப்பிட்ணும் சொல்லுவாங்க. இப்போ வந்து காலையிலையும் நைட்டும் நான் வந்து சாப்பாடை கட் பண்ணிவிட்டு லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். மத்தியானம் மட்டும்தான் சோறு சாப்பிட்டுட்ருக்கேன். அது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 4 டேஸாக எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு சக்ஸஸ் ஆகிடும். பிரபஞ்சம் நம்மளை நல்லா வச்சுக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஃபுட்டை பற்றி இனிமேல் போடலான்னு இருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எக்ஸசைஸு சும்மா என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் போரும் அடிக்கும். ஸோ ஆஃப்டர் 10 kg தான் எக்ஸசைஸ் வீடியோ, வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான். சரி, அதுக்கு முன்னாடி ஃபுட்டை பற்றி போடலாம். ஏன்னா இன்னும் நான் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. மத்தியானத்தில் வந்து காய், அந்த முட்டை அதெல்லாம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. என்ன பசங்களுக்கு செய்கிறனோ அதை தான் நானும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஒரு 2 days கழித்து நான் ஃபுட்டு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால் எல்லோரும் செய்கிறத நானும் செய்வேன். இப்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருப்பம் இருந்துச்சுன்னா. எனக்கு வியூஸ்லாம் வராதுப்பா. ஏன் வராது சொல்லுங்கள்? கமெண்ட்ஸ் வராது. கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு மாதிரி வருது. ஏன் கமெண்ட்ஸு நம்ம வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறதில்ல யாரையும். நம்ம ஏதோ பேசிட்டு தானே இருக்கோம். அதனால் எனக்கு வியூஸ்லாம் வர வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, தப்பு இல்லை. வர வியூஸ் வரட்டும், பார்க்குறவங்க பார்க்கட்டும். அதனால் நம்ம வந்து என்டர்டெய்னர் கிடையாது. என்டர்டெய்னராக இருந்தால் கொஞ்சம் வியூஸ் வரும். மனுஷங்களே அப்படி தானே. இப்போ நானே அப்படி தானே. என்னை என்டர்டெய்னர் பண்ணால் தானே நான் வந்து லைக் பண்ணுவேன். ஸோ இது என்டர்டெய்னிங் வீடியோ இல்லை, ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது இனிமேட்டுக்கு நான் அந்த ஃபிட்னஸ்க்கு சம்மந்தமான எல்லா விஷயம், நியூட்ரிஷன் மாதிரியான விஷயங்களை நான் யூடியூப்பில் போடலான்னு இருக்கேன் வீடியோ என்னோடய சேனலில். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொரு 2 or 3 days கழித்து அந்த வீடியோஸ்லாம் நான் போடுவேன். ஏன்னா நான் லன்ச் வந்து ஆஃபீஸ்க்கு கொண்டு போய்ட்டுருந்தேன். அதனால ஆஃபீஸில் போய் வீடியோ போட முடியாதுங்க. எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் அது ஒரு மாதிரி ஆகிடும். எங்கள் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. யார் எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சும்மாவே உட்காண்ட்ருக்கணும். அந்த மாதிரி மனுஷங்க கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேட்டுக்கு வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடுற ட்ரை பண்ணுறேன். தினைக்கும் என் மூஞ்சை பார்க்கறதுக்கு உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி சில விஷயங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன். இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாய்.